ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நல்லா தான் தண்ணியை ஊற்ற அரைச்சனா, ஏன் இவ்வளோ கம்மியாக ஊற்றுறேன்? யாருன்னா பார்த்துட்டு எதனா சொல்கிற போகிறாங்களோன்னு தான் கம்மியாக ஊற்றுறேன். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி, சும்மா ஒரு பாத்திரத்தை அலசுறதுக்கு தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதானே. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓரமாக தானே நிற்கிறோம், நீ ஊற்று. நீங்கள் தைரியமாக ஊற்றுங்க அர்ச்சனாக்கா. எதனா பிரச்சனைன்னா சிவா மாமாவை இழுத்து விட்டுறலாம். எதுக்கிடி அப்போ பிரச்சனை பெருசாகிறதுக்கா? ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல, நீ ஊற்று. சரி சரி அத்தை, வேற எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் உடனே வரேன். சரிம்மா. அத்தை, அரிசி பருப்பெல்லாம் கழுகிட்டீங்களா? அது மீனா கிட்ட கொடுத்துருக்கம்மா, அவ வாஷ் பண்ணி தருவா. சரிங்க அத்தை, அப்ப நான் போய் பசங்களோட உட்காந்துருக்கேன். சரிம்மா. ஏம்மா புஷ்பா, சொல்லுங்கம்மா. முழு வெள்ளத்தை அப்படியே தின்னு வந்துருக்குறாங்கம்மா இவங்க, அதனால அதை கொஞ்சம் இச்சு வைங்க சரியா? சரிம்மா, கண்டிப்பா. ஏலக்காவையும் நுணுக்கி வச்சிடுறேம்மா. சரிம்மா சரிம்மா, என் குழந்தைன்னா குழந்தை தான். ஒரு வேலை சொன்னா அதுவே இன்னொரு வேலை சேர்த்து செய்யுது. அவ எப்பவுமே அப்படித்தானே. பாரு, மஞ்சள் இங்க வச்சிடுறேன். வெய் வெய், அவ்வளவுதான். இப்ப குங்க வச்சிடுறேன். வெய்யே. வச்சுட்டேன். இப்ப அதெல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அடுப்பு பத்த வைக்கிற வேலையை பாரு. சரி பாரு, கற்பூரம் வத்தி பட்டியெல்லாம் இங்க தாண்டி இருக்குது. சுக, அந்த பையில இருந்து கற்பூரம் வத்தி பட்டியல என்றி. சரி பாரு. கற்பூரத்தை ஏத்திப்ப. அந்த கற்பூரம் கரையறதுக்குள்ள இன்னொன்னு எடுத்து போட்டுடணும் சரியா? சரி பாரு, அதான் பக்கத்துலயே இருக்கேன், ஒண்ணுனா போட்டுறேன். சரி ஆகட்டும், கற்பூரத்தை ஏத்து. நல்லா வேண்டிக்கினே ஏத்துறி. சரி பாரு. அம்மா தாயே, என் பிள்ளைக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், அதுவும் நந்தினியோட தான் நடக்கணும். எல்லா சிக்கலையும் நீக்கி விட்டுருமா. ஓம் சக்தி. சில்பா, பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேல வையே. அந்த எடுக்கிறேன் பாரு. பத்திரண்டிய வைக்கிறப்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வையே. சரி, ஓகேவா இது? அதெல்லாம் ஓகே தான். இப்போ இன்னொரு 2 கற்பூரத்தை எடுத்து போடு. போடுறேன் பாரு. பாரு, இப்படி ஒன்னொன்னா போடுறதுக்கு மொத்தமா போட்டா என்ன? மொத்தமா போடு பிரியா. ரெடியாய் என்னடியே, சும்மா இரு, அப்பெல்லாம் பண்ணக்கூடாதே. சரி பாரு, தெரியாதுல, அதான் கேட்டேன். சரி, நான் ஒன்னொன்னாவே போடுறேன். போடு போடு. ஆனா இப்ப நல்லா புரியுதுடியே, உன் பொண்ணு ஏன் இப்படி அறவே கடை சுத்துறான்னு நல்லா புரியுது. விடு பாரு, தெரியாம தானே கேட்டுச்சு. இவ்வளவு பெரிய பொம்பளை இது, 2 பொண்ணுங்களுக்கு அம்மா. இதுல நான் எத்தனை முறை பொங்கல் வச்சிருப்பேன். ஒரு முறையும் பக்கத்துலயே இருந்துக்குன்னு அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு கேட்பா. இப்ப அவளா செய்யும் போது எப்படி தட்டி தடுமாறுறா பாரு. இதுல எல்லா கற்பூரத்தையும் போட்டுறவான்னு கேட்கறான், அதுவும் ஒட்டு மொத்தமா. வீடு ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாள் அவ. நான் கூட ஆரம்பத்துல பொங்கல் வைக்கும் போது இப்படிதான் தடுமாறினேன். இரு, போக பழகிடுவா. அங்க பாரு, அடுப்பு எவ்வளவு அழகா எரியுதுன்னு. அப்படி சொல்லு மீனா, 5 கற்பூரம் தான் போட்டேன், எவ்வளவு அழகா எரியுது பாரு. ஆகட்டும் பேச்ச குறை. சரி மிரட்டாத வேலையை பாக்குறேன். சும்மா காலையில இருந்து குடும்பமே சேர்ந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருங்க, அதான வேலை உங்களுக்கு? ஆமா, நாங்க மிரட்டி தான் இப்ப அப்படியே நீங்க பயந்து நடிக்கின்னு இருக்கிறீங்க பாரு. சும்மா இருங்கடியே. கள்ளத்தை இடிக்க சொன்னே, யார் இடிக்கிறது? அந்த குரூப் பண்ணிட்டு இருக்கு பாரு. சரி ஆகட்டும், வீட்லயே இடிச்சு எடுத்துன்னு வர சொன்னேன், அப்படியே தூக்கின்னு வந்துச்சுங்க. சரி, அப்புறம் ஷில்பா, நெய்யே முந்திரி திராட்சை எடுத்துன்னு வந்துட்டல. இந்த ராகுல் பையன் அதெல்லாம் வேணுங்கிறான்டி அவன். அதுக்காகவே நான் அதை தனியா எடுத்து வைக்க சொன்னேன். எடுத்து வச்சிங்களா அதெல்லாம்? எடுத்து வச்சுட்டேன் பாரு. தாளிச்சு கொட்டுறதுக்கு அந்த பாத்திரத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரிடியே, பொதுவா முந்திரி திராட்சையெல்லாம் அப்படியே பொங்கல்லையே நான் போட்டுருவேன், அதுலயே வெந்துடும் அது. ஆனா உன் புள்ள நல்லா தாளிச்சு ரோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறான். என்னத்த சொல்றது, சாமிக்கு பொங்கல் வைக்கிறோமா இல்ல அவன் சாப்பிட்றதுக்கு வைக்கிறோமான்னு கூட தெரிய மாட்டேங்குது. சரி விடு, குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது சாமிக்கும் பிடிச்ச மாதிரி தானே. ஆமா உன் 23 வயசு குழந்தை எப்படி ஆசைப்படுதோ அதே மாதிரி செஞ்சு கொடு, சாமிக்கு ரொம்ப பிடிச்சிடும். எவ்வளவு வயசானாலும் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு குழந்தைங்க தானே பாரு. சரி சலிச்சுக்காத, தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசியும் பருப்பியும் போட்டுருவா. இந்த அப்படியே நேரம் போ, அங்க பூசை அடிக்கிறாரு பேர், அவர்கிட்ட கேட்டுனுவா. கிண்டல் அடிக்கிறது தானே? அட மெய்யாலுமேடி, பூசை அடிக்கிட்ட கேட்டுட்டு தான் அரிசியும் பருப்பியும் போடணும், போய் கேட்டுவா போ. நீ சும்மா கிண்டல் அடிக்காத, எனக்கு தெரியும். நீ எல்லாம் யார்கிட்டயும் கேட்டுட்டு போட்டது கிடையாது, நான் மட்டும் எதுக்கு போய் கேட்கணும்? அப்புறம் எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம்? தண்ணி கொதிச்சதுன்னா டக்குன்னு அரிசியும் பருப்பியும் போடணும். போட்டுட்டு ஒரு 2 கல் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். அதை பண்றதை விட்டுட்டு போட்டுட்டு மணி கேட்டுனுக்குறா. ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன், உடனே கிண்டல் அடிக்கிறதா? சரி, கரண்டி எங்க? இந்த பின்னாடி இருக்குது, எடுத்துன்னு வந்துறேன். பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் ஆகும். இந்தா, அது வரைக்கும் சும்மா உட்காந்துருக்க வேணாம், இந்த சாப்பிடு. எனக்கு வேணும் அத்தை. ஏன்பா அப்படி சொல்ற? வெயில வேற இருக்குது, வயசு புள்ள நீ. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்க வேணாமா? இந்தா சாப்பிடு. வாழைப்பழம் வேணாம்னா ஆப்பிள் சாப்பிட்றியா? இல்ல அத்தை, ஆப்பிள் எல்லாம் வேணாம் அத்தை, எனக்கு வாழைப்பழமும் வேணாம் அத்தை. வேணான்னு சொன்ன எப்படிப்பா? சரி, முந்திரி பருப்பு சாப்பிட்றியா? எடுத்துட்டு வந்து தரேன். வேணாம் அத்தை, பொங்கல் செய்வீங்கல்ல அதுல போட்டுருங்க. அதுக்கு தனியா இருக்குதுடா, இது உங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக எடுத்துன்னு வந்தோம். அதனால தான் இந்த பழம் முந்திரி பருப்பு அது இதுன்னு எடுத்துன்னு வந்தோம். சும்மானே உட்காந்து இருக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து காக்கா மாதிரி கத்தின்னு கிடக்குதுங்க, எதனா கொடுங்கன்னு. அதனால தான் இங்க எடுத்துன்னு வந்தோம். நீ முதல்ல இதை சாப்பிட்றா. மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க அத்தை, எனக்கு வேணாம். அதுங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாதா? நீ முதல்ல சாப்பிடுப்பா.
சரிங்க அத்தை, ஒண்ணே ஒன்று மட்டும் கொடுங்க. ஒன்று போதுமா? சரி இந்தா, அதையாவது சாப்பிட்றேன்னு சொன்னியே, பொறுமையாக சாப்பிடுன்னு. இவருப்பா எதனா வேணும்னா உடனே ஒரு குரல் விட்டு நான் வந்துடுவேன். சரியாப்பா? சரிங்க அத்தை. அத்தை என்ன அப்படியே போறீங்க? எங்களை குத்துட்டு போங்க. அதானே நாங்களும் இங்கே தானே உட்காந்துருக்குறோம். அத்தே ஒரே ஒரு பாலப்பழம் ஆச்சு, ஒரே ஒரு வாழைப்பழத்தை தூக்கி போட்டுட்டு போங்க அத்தே. அத்தை மீனாத்தே அந்த ஆப்பிளை தூக்கி போட்டு போங்க. ஐயோ என்னடா அதுலயே வாங்காத மாதிரி போறாங்க. அவ்வளவுதான், கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அண்ணனுக்கு மட்டும் அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுட்டு நம்ம எல்லாரையும் அனாதையாட்டு விட்டு போயிட்டாங்க. அங்க பாருடா நம்ம அண்ணனே, நம்ம எல்லாம் இங்க கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அண்ணன் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு பத்தியா? நான் இதை சாப்பிடலன்னா ஏன் சாப்பிடாம இருக்கிறேன்னு மறுபடியும் வந்து கேட்பாங்க. அதனால தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேட்க வேண்டியது தானே. அத்தை இங்கே தானே இருந்தாங்க இவ்வளோ நேரம். அத்தை நம்ம இருந்தாங்க தான், ஆனால் உங்ககிட்டயே தானே நான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா உனக்கு ஆப்பிள் வேணுமோ, முந்திரி பருப்பு வேணுமோ, வாழைப்பழம் வேணுமோ, இல்லை வேற எதுனா வேணுமோ, அப்படி இப்படின்னு உங்ககிட்டயே தானே விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்கல. கூப்பிட்டோம், அவ்வளோ கற்றுனோம், அப்போ கூட அப்படியே கண்டுக்காமல் போயிட்டாங்க. எங்களெல்லாம் புள்ளிங்களாவே மதிக்கல அவங்க. சரி அவ்வளோதானே, நான் போய் அத்தைக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன். சரியா? நான் இந்த தோலை டஸ்ட்பினில் போட்டுட்டு அத்தைக்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், நான் சும்மா சொன்னேன். அப்புறமா நானே போய் கேட்டு வாங்கிக்கிறேன். நீங்கள் அந்த தோலை கடைசிட்டியா, நீங்கள் இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க, ஜாலியாக பேசலாம். சரி, நான் அட்லீஸ்ட் இந்த தோலையாச்சும் போய் போட்டுட்டு வந்துடுறேன். என்ன இந்த மாதிரி பொது வழியில எல்லாம் போடக்கூடாது. யாராச்சும் மிதிச்சிட்டாங்கன்னா வழிக்கு விழுந்துருவாங்கல்ல. நான் போய் டஸ்ட்பினில் போட்டு வந்துடுறேன். ஐயோ, ஐஎஸ்ஐ முத்திரை குத்துனா அக்மார்க்கு நல்லவன் மாதிரி பேசுறான்டி ஓன. இந்த நெக்கல் பேச்செல்லாம் வேணாம்னா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் என் அண்ணன் நல்லவர் தான். போடி மூஞ்ச பாரு அவளுக்கு நல்லா. ஆமாண்டி நாளைக்கு நீ மூஞ்ச பார்த்துக்கிட்டு போடி அப்படி கேங்கண்ணா. என் அண்ணன்லாம் ரொம்ப நல்லவர் தான். அதனால தான் மாமா அவரை திட்டினதுனால எங்க என் அண்ணன் மனசு கஷ்டப்பட போதோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வந்து அவரை என்னன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்திலே என் அண்ணன் பவர இதுக்கு தான் நல்ல புள்ளியா இருக்கணுங்கிறது. உன்ன மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. புடவை கட்டின அண்டானியும் பேண்ட் சட்டை போட்ட சொம்பையும் இன்னைக்கு தான் நான் நேரில் பார்க்குறேன். சூப்பர்மா. புரிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு? ஆமாம்மா. எப்படி பார்க்குதுங்க பார்த்தியா கோட்டானுங்க. அண்ணனுக்கு ஒன்றுன்னா இப்படி துடிக்கிறீங்க ரெண்டு பேரும். ஒன்று சொல்லிடக்கூடாதுங்கிறீங்க, ஆனால் உங்கள் அண்ணன் மட்டும் என்ன வேணாலும் பேசுவான், நான் மட்டும் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு சும்மா இருக்கணும். அப்படித்தானே? எந்த ஒரு பிரச்சனையிலையாவது என் கூட நின்று இருக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? அண்ணனுக்கு ஜாலராச்சே பழகிச்சுங்க. ஒரு பிரச்சனையில் கூட என் கூட நின்னதில்லை. அப்படியே என்கிட்ட எதனா சப்போர்ட்டிவாக பேசணுன்னாலும் அப்படியே வந்து 4 வாரத்தை ஆறுதலாக பேசிட்டு மறுபடியும் அண்ணன் புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கோங்க ரெண்டும். மூஞ்சிங்கள பாரு நல்லா. இதுங்க மட்டும் இல்லை, இந்த பின்னாடி இருக்கிறாளே ஒருத்தி ஊம குசும்பி, அவளும் அப்படித்தான் அண்ணனுக்கு ஜாலரா. சும்மா இரு நந்தினி, அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு, வாய மூடு. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள நிரூபிக்கிறா பாரு. உடனே அண்ணனுக்கு ஆண்டா தூக்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்றது? அந்தாலும் வந்தா ஏன் நான் எதுவும் பேசக்கூடாதா? நான் என்ன வேணாலும் பேசுவேன். என் வாய்க்கு வந்தது எல்லாத்தையுமே பேசுவேன், காதுல விழுற மாதிரி பேசுவேன். தயவு செஞ்சு எதுவுமே பேசாம அமைதியா இரு நந்தினி. உனக்கு அந்த பக்கம் பார்க்க பிடிக்கலன்னா என் பக்கமா திரும்பிக்க. நீ எதுவுமே சொல்லாதடி. பாவண்டி அண்ணன் ஏற்கனவே மாமா நிறைய திட்டாரு, அவரை ரொம்பவே திட்டாரு. மனசு வருத்தத்தில் இருப்பாருடி அவரு. நீயும் பேசி காயப்படுத்தாத. அப்படி என்ன அப்பா திட்டாரு மனசு கஷ்டப்படுற அளவுக்கு? மணி கூட சொன்னா. என்ன விஷயம்? என்ன சொன்னாரப்பா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், சரியா? இப்ப வேணாம். குப்பை தொட்டியில வாழைப்பழத்தை போட்டுட்டியாண்ணே? போட்டுட்டோம்மா. சரி மச்சான், அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு சாட்டர்டே, நாளன்னைக்கு சண்டே, அதுக்கு அடுத்த நாள் மண்டே. அப்புறம் டூஸ்டே. லூசுங்களா, வாய மூடுங்களே. நான் சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால அப்படி சொன்னேன். மச்சான், நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாமாடா? ட்ரிப்பா? ஆமாண்டா. அதுக்கே நீ எவ்வளோ ஷாக் ஆகுற? ஏன்னா போன முறை ட்ரிப்பில் தான் நான் பயங்கரமான சம்பவம்லாம் நடந்தது. அது நம்ம பாண்டிச்சேரி போனதுனால அப்படி ஆயிடுச்சு. பாண்டிச்சேரி பொதுவாக எல்லாருமே போகிற லொக்கேஷன், அதனால தான் அந்த சௌமியாவா அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டா. இந்த மாதிரி நம்ம வேற எதனா டிஃப்ரெண்டான லொக்கேஷன் போகலாம்டா. மேபி ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரி மூணார் அந்த மாதிரி போகலாம். இல்லை கூருக்கு போகலாமா? சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டைம்லலாம். போகலாமாடா? குளிர் பிரதேசம் சூப்பராகத்தான் இருக்கும். செல்லுவோம். அண்ணி என்ன சொல்றே? எங்க வேணாலும் போங்க, ஆனா நான் வரல. ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம வரைக்கும் டீமா போயிட்டு வரலாம், சூப்பரா இருக்கும். இப்படி வேணா பண்ணுவோமா? எப்படி? நம்ம பாய்ஸ் வரைக்கும் எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த கேர்ள்ஸை கூட்டின்னு போனோன்னு வைங்களேன், செம்ம டார்ச்சராக இருக்கும், சண்டை வரும். அதுவும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷனுக்கு போனோன்னு வைங்களேன், கப்புள்ஸாக போனால் தான் நல்லாயிருக்கும், கிளுகிளுப்பாக இருக்கும். கப்புளாக வரதுக்கு இப்போ என் அண்ணனுக்கும் வாய்ப்பு இல்லை, எனக்கும் கிட்டத்தட்ட வாய்ப்பு இல்லை தான். ஸோ கப்புளாக போனோன்னா நீங்கள் 2 பேர் மட்டும்தான் ஹில் ஸ்டேஷனுக்கு போகணும், நீங்களும் மணியும். ஸோ உங்களுக்கு அப்படி போகணுன்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் அப்படி போயிடுங்க. அப்படி இல்லையா, பாய்ஸ் கூட தான்ப்பா நான் வெளியே போவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் கூட வாங்க. குணாவையும் கமலியும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம 5 பேர் ஜாலியாக போயிட்டு வரலாங்கண்ணா. இதை நான் யோசிக்கவே இல்லையே. என்ன சொல்ற மணி? எதை யோசிக்கல? வேற என்ன, ஹனிமூனுக்கு போறத பத்தி தான் யோசிக்கலன்னு சொல்றா. நடியே கரெக்ட் தானே? புருஷன் கூட ஹனிமூனுக்கு போகணுமா? ஆமாண்டா ராகுலு, கரெக்டா சொல்ற. அதானே, எனக்கு தெரியாதா உன்னை பத்தியே? சரிண்ணா, இப்ப ஹனிமூனுக்கு போறீங்களா 2 பேரும்?
எப்படி தலையேற்றா பாரு. அவ்வளோ ஆர்வண்டி. ப்ரோ நீங்க அப்ப அவ கூட ஹனிமூனுக்கே போங்க, நம்ம ட்ரிப்லாம் அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம் சரியா? ஆமா மனோ, கல்யாணம் ஆகி 4 மந்த் ஆயிடுச்சு, நீங்க எங்கேயுமே போகல. ஸோ நீ எந்த லொகேஷன் போறன்னு மட்டும் சொல்லு, டிக்கெட் எல்லாம் நான் புக் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ சொல்லுங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஜாலி. அல்ப மாரி பண்ணாதடி, சும்மா இரு. சொல்லுடா, எங்க போக போற? நீ சொன்ன மாதிரி ஊட்டி கொடைக்கானல்னு ஹில் ஸ்டேஷனுக்கே போக போறியா, இல்ல வேற எங்கனாவா, வேற எதனா கண்ட்ரி, இல்லனா ஏற்கனவே பிளான் பண்ணீங்கல்ல மால்தீவ்ஸ் போகணும்னு, அங்கேயே போறீங்களா? டிக்கெட் வேணா புக் பண்ணிடவா? டிக்கெட்டை புக் பண்ண போறியா? சும்மா இருண்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் நம்ம எல்லாரும் ட்ரிப் போகலான்னு தான் சொன்னேன். எனக்கு ஹனிமூனுக்கு போகணுன்னெல்லாம் சொல்லலை. எனக்கு இப்போ அதில் ஐடியாவும் இல்லை. ஏன் இல்லை? அதான் இப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்ன ப்ரோ? அவளை கூட்டின்னு போயிட்டு வாங்க. நல்லா தான் பேசுகிறோம், ஆனாலும் இப்போதைக்கு ஹனிமூன் எல்லாம் செட் ஆகாதுடா, வேணாம். ஏன்டா, எதனா ஸ்பெசிஃபிக்கா ரீசன் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு வேணான்னா நீ எதனால அப்படி சொல்ற? வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நினச்சி நீ வேணான்றியா? இங்கே பாருடா, பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு உன்னோட சந்தோஷத்தெல்லாம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மோரோவர் என் தங்கச்சியும் உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கா, உன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்ல. ஸோ நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க, ஐ மீன் ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்க. மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஐயோ நம்ம அண்ணன் அறிவாளிடா, எப்படி பேசுது பாரு. உன் அண்ணன் பிரச்சனைன்னு சொன்னது என்ன தாண்டி எருமை? உண்மைதானே? அண்ணன் நீ மேல சொல்லுனே. மேலே என்ன சொல்கிறது, நீங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. என்ன ஓகே? நான் இன்னும் எதையும் டிசைட் பண்ணல. டிஸ்கஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணிப்போம். இது பாயிண்ட். அப்ப கூடி சீக்கிரத்துல இந்த குட்டி சாத்தா ஹனிமூனுக்கு போயிடும். ஐயோ, இப்படியே சிரியே, கடைசி வரைக்கும் உனக்கு ஹனிமூன் நடக்காது. பக்கத்துல தான்ப்பா ஜூஸ் கடை, போயிட்டு வந்துடுறேன். ஜூஸ் குடிக்க போறியாமா? பின்ன ஜூஸ் கடையில் என்ன டீயா குடிப்பாங்க? என்னடா கேள்வி கேட்டுங்கிற? ஐயோ மாமா ஏன் கத்துறீங்க? அவன் அப்படி தம்மா, நீ விடு, நீ இங்கே இரு, அப்பா போய் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ஏன்பா நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க, பக்கத்துல தான், நான் போயிட்டு வந்துடுறேன். பாப்பா இங்க பேரு, இங்க ஜாலியா பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நீ இங்கே இரு, மாமா போய் ஒன்று வாங்கி தரேன். வேணாம் மாமா, எனக்கு அப்படியே வளையல எல்லாம் வாங்கணும், நான் அதெல்லாம் வாங்கிக்கிறேன் சரிங்களா? நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வழியில் வாங்க போறியா? சரி இந்தா காசாச்சு வாங்கி போ. என்கிட்ட இருக்கு மாமா. ஏன் நான் குத்தா வாங்க மாட்டேன் நீ? அம்மா சித்ரா வாங்கிட்டு போயிடுமா. சரிங்கப்பா. மாமா கொடுங்க, நீங்க காசு கொடுங்க, நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லணும். சரிங்க மாமா, போயிட்டு வரேன். தொட்டதுக்கெல்லாம் சூடா வரான்டா அவன், அவனையும் குறை சொல்ல முடியாதுல்லடா. சுத்தி நடக்கிற பிரச்சனை அந்த மாதிரி அவனை ஆக்குது. சும்மா தொட்டதுக்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். சந்தோஷம் நந்தினியும் 2 பேரும் ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா தான் இவனும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான். இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான்னே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆமா எதுக்கு மாமா 1000 ரூபாய்? 100 ரூபாய் போதும் மாமா, ஜூஸும் சாப்பிட்டுருவேன், வளையலும் வாங்கிடுவேன். இதை புடியா நீ முதல்ல. கொடுங்க மாமா. இங்கே பாருமா, சுகுரெல்லாம் வெளியே போகிறப்ப காசு திரும்ப கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் திரும்பணும். இப்போ நீ ஒரு பச்சை கலர் வளையல் வாங்குறேன்னு வையேன், உனக்கு சிவப்பு கலர் வளையலும் பிடிக்கும், மஞ்சள் கலர் வளையலும் பிடிக்கும், நீல கலர் வளையலும் பிடிக்கும். ஆனால் நீ என்ன பண்ணுவ, என்கிட்ட கம்மி காசு தாங்குதுன்னு ஏதோ ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். இதை நிறைய காசு திரும்பினா எல்லாத்தையும் வாங்கிடுவல்ல, அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா காசு. சரியா? போயிட்டு என்ன வேணுமோ வாங்கினு வா. சரிங்க மாமா. போயிட்டு வாமா, பார்த்து போ. அந்த தெருமனையில் இந்த பொறிக்கு பசங்களாம் இருக்கிறானுங்க, நீ உசாரா போனா போகிறப்ப எதனா கமெண்ட் பாஸ் பண்ணானுங்கன்னா ஓடியாந்து என்கிட்ட சொல்லு, இல்லை ஒரு ஃபோன் அடி. ஃபோன் கையில் வச்சுக்கிறியா? இருக்குது மாமா. எதனா பிரச்சனைனா ஒரே ஒரு ஃபோன் அடினா மாமா அடுத்த செகண்ட் அங்கே நிற்பேன், அச்சு காலி பண்ணிடுவா யாராக இருந்தாலும். சரியா? நீ போயிட்டு வா. சரிங்க மாமா. சிவா சொல்லு, நீ பேசாம யோகா கத்துக்கியேண்டா. எதுக்கு அதை கற்று வச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போறேன்? அப்படியெல்லாம் சொல்லாதடா. யோகா கற்றுக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா, ஃபிட்டாக இருக்கலாம், அப்புறம் நிறைய அமைதி வந்துடும். யோகா கற்றுக்காமலேயே என் உடம்பு ஃபிட்டாக தான் இருக்குது, நீ வேலையை பார்த்துன்னு போ. எனக்குள்ளேயே நிறைய அமைதியெல்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் எங்கே அமைதியாக இருக்க விட்றீங்க? யாருன்னா எதனா ஒன்று பண்ணி என்னை டென்ஷன் பண்ணி விட்டுறீங்க. அதுலேயும் உன் பொருளக்கிறானே, அவனை நினச்சாலே கடுப்பாக வருது. டே அவன் என்னடா பண்ணிட்டான் உன்னை? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவன் ஊரில் இருந்து உன்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டாங்கிறதுக்காக தான் இன்னும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியா? இல்லை இதுதான் உண்மையான காரணமா, இல்லை வேற எதனா வாடா? இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லைடா, இன்னும் நிறைய காரணம் இருக்குது. நீ சொன்னது ஒரு காரணமா? இன்னொன்று என் பொண்ணை அவன் வேணான்னு சொல்லிட்டான். இன்னொன்று என்ன தெரியுமா, நந்தினியை யார் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டான், கட்டி குத்துக்கோங்கன்ட்டான். அதுதான்டா என்ன வெறி ஏற்றுது. இப்போ கூட நான் கோயிலில் உட்காந்துன்னு இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை பாரு, மன உளைச்சலாக இருக்குது. அவனை என் கண்ணில் பார்க்குறப்பெல்லாம் அப்படியே அவனை ஏதோ சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏதோ சொல்லவும் மாட்டேன், வேணாம். நான் கோயிலில் இருக்கிறேன், நான் அமைதிக்காக தான் இங்கே உட்காந்துருக்குறேன், என்னை அமைதியை விட்டுருங்க. நந்தினியை யாருக்கு வேணாலும் கட்டி கொடுங்கன்னு உங்ககிட்ட சொன்னான்டா அவன். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், உங்ககிட்ட எதனா பேசினானா அதை பற்றி? என்கிட்ட சொல்லலைனாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கானால, அது போதாதா? உன் பிள்ளை என்கிட்ட வேற தனியாக வந்து பேசுவானா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது அவனுக்கு. சரி டென்ஷன் ஆகாத. அவன் அப்படி பார்வதி கிட்ட சொன்னான் தான், ஆனால் அதுக்காக நந்தினியை விட்டு கொடுத்துருவானாடா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைடா. அதை தாண்டா நானும் அவன்கிட்ட சொல்லிக்கின்னு இருக்கிறேன், தினம் சொல்லின்னு இருக்கிறேன்டா. ஆனால் காது குத்தி கேட்க மாட்டான் அவன். இப்போயாச்சும் கொஞ்சம் பொறுமையாக யோசிடா.
அவன் சின்ன வயசுல இருந்து அவளை லவ் பண்ணிடுறான்டா. அப்புறம் எப்படி அவளை சுலபத்துல விட்டு கொடுப்பான்? நீயே சொல்லு. உன் கோவத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நிதானமா யோசிச்சு பாரு. அவன் அவகிட்ட காதலை சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான் அவளை லவ் பண்ற விஷயத்த. வேற வழி இல்லாம தான் சொன்னான். இருந்தாலும் மனசு விட்டு எல்லாத்தையும் சொன்னான்ல. சின்ன வயசுல இருந்து அவளை இப்படியெல்லாம் காதலிச்சங்கிற கதையை எல்லாத்தையுமே சொன்னான்ல. அப்ப அப்படிப்பட்ட பையன் அவ்வளவு சுலபத்திலேடா உன் பொண்ணை விட்டு கொடுத்துருவான்? அவன் வேணான்னு சொன்னதெல்லாம் சும்மாடா. அது ஏதோ அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில அப்படி சொல்லியிருக்கிறான், அவ்வளவுதான். மற்றபடி அதெல்லாம் மனசார சொல்லியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நீ அவன்கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசினாலே அவன் மனசுல இருக்க எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லுவான். நீ வேணா பேசிப்பாரு, கொஞ்சம் பேசிப்பாரு. எனக்கும் அதாண்டா சரின்னு படுது. அவனை கூப்பிட்டு வச்சு பேசு. ஏய் ஊயின்னு கத்தாம நார்மலா பேசுடா அவன்கிட்ட. அவனை தூக்கி வச்சு நீ தானே அவனுக்கு பேர் வச்ச. அவன் குழந்தையா இருக்கும்போது உன்கிட்ட தானடா ஒட்டிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் அதையெல்லாம் யோசிடா. டேய் என் புள்ள நல்ல புள்ளடா. நல்ல புள்ளதான் யார் இல்லைன்னு. ஆனா சரியான சோப்பலாங்கி தொடநடிக்கி பழகிறான். அன்னத்தை சொல்றது நான். டேய் என் பொண்ணுக்கு அவன் செட் ஆக மாட்டான்டா. என் பொண்ணுக்கு ஜேம்ஸ் மாதிரி பையன் தான்டா செட் ஆவான். அப்படி நிக்கணும்டா, எதிர்த்து நின்று சண்டை போடணும்டா. அந்த மாதிரி வேணும். உன் புள்ள ஓடிடுவான்டா, ஓடுகாடி லூசு மாதிரி அதையே பேசின்னு இருக்காதடா. டேய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னதுக்குடா? அழகா வாழ்றதுக்கா இல்ல சண்டை போடுறதுக்கா? சும்மா சண்டைக்கு ஆளை சேர்த்துன்னு கிடக்குற நீ. இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வருஷம் வரைக்கும் கூட நல்லா ஸ்மூத்தா லைஃப் போகுதுன்னே கூட வச்சுக்கலையா. அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுலாம் வரதானே செய்யும். புள்ளுக்குட்டியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வரதானே செய்யும். ஏன் நீங்கெல்லாம் பிரச்சனையே இல்லாம வாழ்ந்துட்டீங்களா என்ன? யாரும் பெருசா சண்டை போட்டுக்கல. அப்படியே சண்டை போட்டாலும் நம்ம பொண்டாட்டிங்கெல்லாம் நம்ம கூட எதிர்க்க நின்று சண்டை போட்டு நம்ம கூடயே சேர்ந்து வாழ்ந்துச்சுங்க. யாரும் விட்டு போலியே, நீங்களும் விட்டு போலியா. ஆனா சந்தோஷம் எப்படி இல்லையா? என் பொண்ணு கூட பிரச்சனைனா ஓடிடுறான். பெரிய பிரச்சனையா வரும்போது ஓடிடுறான்டா. சின்ன சின்ன பிரச்சனையை பற்றிலாம் நான் கவலையே படல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை ஏதோ ஒன்று வருது. அப்போ என்ன பண்ணுவான்? வேணான்ட்டு போயிடுவானா? ஓடி போயிடுவானா? அதுதான் என் பயமே. ஆனால் ஜேம்ஸ் மாதிரி பையன்லாம் ஓடி போக மாட்டான். என் பொண்ணுக்கு ஜேம்ஸ் தான் சரிப்பட்டு வருவான். நான் பேச போகிறேன் அவங்ககிட்ட, அவ்வளோதான். முதல்ல நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிக்கிட்டு இருக்காதரா. இதுதான்டா உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. நான் எந்த முயலை பிடிச்சேன்? நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. போடா லூசு. நீ லூசு மாதிரி பேசிட்டு என்ன லூசுங்கிற? இந்த பாரா, இதோட யாரும் சந்தோஷம் பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான். என் பொண்ணுக்கு நான் ஜேம்ஸ் தான் கட்டி கொடுப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. அப்படியெல்லாம் நீ தனியாக முடிவெடுக்க முடியாதுடா. உன் பொண்ணுக்கு நீ ஜேம்ஸை கட்டி கொடுக்குறேன்னா எங்களுக்கும் பிடிக்கணும்ல அவனை. எங்களுக்கு பிடிச்சா தானே அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன கட்டி கொடுப்பேன்னு பேசுகிற? இப்போ அவனை பிடிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாரி நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேணும்னே சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஜேம்ஸ் போலீஸ்காரன், நல்ல பையன், நல்லா கட்டுமஸ்தாக இருக்கிறான். அது போதாதா? அங்கே வேறு சும்மாலாம் வேணும்னெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. எதனா உண்மையான காரணம் ஒன்று சொல்லணும் எனக்கு. அந்த பையன் நந்தினிக்கு செட் ஆக மாட்டான். ஏன் செட் ஆக மாட்டான்? ஏன்னா உன் பொண்ணு ஒரு கோவக்காரிடா. ஜேம்ஸை மட்டும் அவள் கல்யாணம் பண்ணான்னு வையி, அவள் பேசுகிற வாய்க்கு கண்டிப்பாக அவளை திருப்பி அடிச்சிருவான். பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டான், மேலே கையை வச்சிருவான். ஏன்னா போலீஸ்காரன் பாரு, இதே மேலே கையை வைப்பானா? கையை வச்சு அடுப்பில் வச்சிட மாட்டேன் நானே. நீ என்னடா, நானே அவன் கையை வச்சு அடுப்பில் வைப்பேன். ஆனால் இப்போ விஷயம் அது இல்லை. உன் பொண்ணு கோவக்காரி. ஜேம்ஸை கட்டினான்னா வாழ்க்கை நல்லா இருக்காது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உன் பொண்ணை என் பையனால் மட்டும்தாண்டா ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி என் பையனை அவளால் மட்டும்தாண்டா அடுக்கி வைக்க முடியும். இது ரெண்டுமே பக்காவான காம்பினேஷன்ரா. இதுங்களை வெளியில் யாருக்கு நம்ம பார்த்து கட்டி வச்சாலும் சரிப்பட்டே வராது. ஏன்னா இது சூப்பர் காம்பினேஷன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி போதும்பா, இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேசாதீங்க. இப்போ என்ன, சந்தோஷுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோ தானே? நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரிடா, இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உன் பையன்கிட்ட பேசுவேன். உன் பையன் மட்டும் எசக்கு பெசகா அதனா பதில் சொன்னான் என்கிட்ட, அவ்வளோதான். அவனை நான் உண்டுலன்னு பண்ணுருவேன் சொல்லிட்டேன். ஏலக்காத்தூள் போட்டியாடி? போட்டுட்டேன். சரி அப்படியே நல்லா கலரு. சரி பாரு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் கிண்டி இருப்பீங்க? என்ன இது இன்னும் வெள்ளமே போடல? இருடா, பொங்கல் முதல்ல பொங்கட்டோம்டா, அப்புறமாட்டி தான் வெள்ளம் எல்லாம் போடுவோம். போய் ஒரு இடமா உட்காரண்டா. ஏன்டா அங்கேயே எங்கேயே நடமானுங்கிற? போர் அடிக்குது தாத்தா. எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல உட்காந்து நிற்கிறது? அதனால தான் ஏந்து வந்தேன். சரி செஞ்சிருப்பீங்கன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் கிண்டி நிற்கிறீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் கிண்டுவீங்களோ? இருடா, பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்லையா, இவன் வந்த நேரம் பொங்குதே. ஓம் சக்தி ஓம் சக்தி. அடடே நல்லா பொங்குதே. அடே ராகல, ஓம் சக்தின்னு கத்து. கத்துறத்த ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மா தாயி. சில்பா இப்ப கரண்டி வச்சு கிண்டு அப்படியே. சரி பாரு. அப்படியே நல்லா கிண்டிட்டியா? இந்த வெள்ளத்தையும் அதுல போட்டுரு. சரி பாரு. அம்மா நீங்க தான் சக்கரை பொங்கல் நல்லா செய்வீங்களே, அப்புறம் எதுக்கு அத்தை கிட்ட கேட்டுக்கிட்டு செஞ்சு நிக்கிறீங்க ஒன்னொன்னுத்தியா? கோவில்ல தானப்பா முறை அம்மா பொங்கல் செய்யறேன், அதான் எனக்கு கொஞ்சம் பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் சொல்லுன்னு சொன்னேன். ஓ அப்படி. சரிம்மா. அம்மாம்மா கிண்டுங்க, வெள்ளத்தை கொட்டிட்டீங்கல்ல, கிண்டுங்க இப்போ. தெரியும்டா. நான் அத்தை சொன்ன மட்டும் சரி பாரு போடுறேன் பாரு, அடிச்சு என்ன பாருன்னு கேக்குறீங்க. நான் சொன்னா தெரியும்டான்றீங்க. சும்மா இருடா. என்னத்தையாவது ஒண்ணு பேசுன்னு கிடக்குறேன். போய் அமைதியா உட்காரண்டா, செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுறான். போர் அடிக்குதா, எவ்வளவு நேரம் தான் சும்மானே உட்காந்துக்கிட்டே. அம்மா கிண்டுங்கம்மா. ஏமா இதுனா தெரிக்குது இப்படி மேல சப்பக்கு சப்பக்குன்னு? அது அப்படிதான் தெரியும், நீ நகர்ந்து நில்லு. சரிம்மா நீங்க பொறுமையா செய்யுங்க. நெய் ஊத்தல ஊத்தணும்டா.
பாரு எடு பாரு அத. இப்ப நான் சொன்னதை தானே நீங்க கேக்குறீங்க. கடவுளே. சரிம்மா டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். அத்தை நெய் எடுத்து கொடுங்க, அப்படியே முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா போட்டு வறுக்கணும்னா பொன்னிறமா வறுத்து போடணும், அப்பதான் அம்மனுக்கு பிடிக்கும். அம்மனு சொல்லிச்சுல உங்ககிட்ட. ஆமாத்தா, நேற்று நைட்டெல்லாம் கனவுல வந்து சொல்லுச்சு. இங்க பாருங்கப்பா, சும்மா கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சா மட்டும் போதாது, முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுத்து போடணும்ப்பா. நீங்க பாட்டுன்னு அப்படியே போட்டு போயிடுறீங்க, அது நல்லாவே இருக்க மாட்டேங்குது, டேஸ்டே வர மாட்டேங்குதுப்பான்னு சொல்லிச்சு அம்மன் என்கிட்ட. அதனால தான் உங்களை தாளிக்கிறதெல்லாம் எத்தனை வர சொன்னேன். நல்லா சூப்பரா செஞ்சு போடுங்கண்ணே. போடா டே போடா, எதனா சொல்ற போறேன் போயிடு. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்களே நீங்க. சரி நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னா. கள்ளங்கப்படமே இல்லாத புள்ளடி இது, மனசுல எதையும் வச்சுக்காது, இஷ்டத்துக்கு பொய்யும் சொல்லும், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையும் பேசும். அதுவும் சரிதான். சரி நெய் எடுத்து கொடு, அவ பாரு அப்படியே நின்றுகிட்டு இருக்கா. அதானே அடியா, என்னடி நின்று யோசிச்சு நிக்கிற? இல்ல வெள்ளம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் இன்னும் கொஞ்சம் இடிச்சு போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயுமா? அதெல்லாம் வேணாம், எல்லாம் கரெக்டா இருக்கும். நீ கிண்டு, இன்னும் நல்லா கலர் வரும் பாரு, கிண்டு நல்லா அங்கங்க கட்டிக்கிட்டே நிக்கும். நீ நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன்னு வைய, கலர் கொடுத்துரும். சரியா? நீ கிண்டு, நான் நெய் தரேன். உத்தரவு டீச்சரம்மா, அதோ கிண்டுறேன். நான் அக்கல் தாண்டி உனக்கு. ஏம்மா ஐயர் இன்னும் 10 நிமிஷத்துல பூஜை ஆரம்பிச்சிருவாரு, நீ போயிட்டு கடற்கன்னு எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துரு. அப்படியே உங்க அப்பா எங்கன்னு பாரு, வெளியே போயிட்டு மாலையை வாங்கிட்டு வரேன்னு போனாரு, இன்னும் ஆளகானோம். சரிங்கம்மா, நான் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரிடாம்மா, அப்புறம் அந்த பசங்களுக்கு ஒரு குரல் விடுமா, வர சொல்லுதுங்களா? நான் கூட்டிட்டு வந்துடுறேம்மா, நீங்க போங்க. அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டே போவோம். ஏ சித்ரா, சித்ரா சொல்லுங்கக்கா. பூஜை ஆரம்பிக்க போறாங்களாண்டி, எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரிங்கக்கா. சீக்கிரமா 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருவாங்களா? ஹலோ அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? ஓகேக்கா, கூட்டிட்டு வந்துடுறேன். மண்ணு இவ்வளவு சூடா இருக்குது, கல்லெல்லாம் வேற குத்துது. எப்பா குடுகுடுன்னு ஓடி வந்துருமா. அதுக்கு தான்க்கா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பயங்கரமா வலிக்குதுக்கா காலு, கல்லெல்லாம் வேற குத்துதுக்கா. மா அதெல்லாம் பாக்காதம்மா, குடுகுன்னு ஓடி வந்துரு. வரேன்ப்பா, அதுக்கு தான் முயற்சி பண்றேன். இவரு எங்க போறாரு? அண்ணா என்னண்ணா பண்றீங்க? என்ன பண்றாரு இவரு? அவ கால் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்டா, அதான் கார்பெட் போடுறேன். ஏன் நீயே சந்தோஷம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவ வந்துருவாடா. பரவாயில்லக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கா அவளை கார்பெட் மேல காலை வச்சு ஓடி வர சொல்லுங்க. சரி சந்தோஷ். பாத்தீங்களாப்பா சந்தோஷ, நந்தினிக்காக என்னென்ன பண்ற பாருங்க அவன். ஏய், அது மேல காலை வச்சு ஓடி வா, நிக்குது பேரு பேக்கு. அக்கா வாயாண்டி, அங்கே நின்னுக்கிற. வரேன்க்கா, கத்தாது. ஏமாம்மா பாத்தீங்களா, இதுதான் என் அண்ணன் லவ். எத்தனை பேர் மெரிப்பாங்க அந்த கார்பெட்டை, ஆனாலும் அதை கையை வச்சு தூக்கணுமான்னு யோசிக்காம கடன்னு இழுத்துட்டு போய் நந்தினி கிட்ட போட்டாரு பாருங்க. அங்க நிக்கிறாரு என் அண்ணன். இப்போ வெயிலையும் நிற்கிறாரு பாவம் மனுஷன். ஆனால் உங்கள் ஜேம்ஸ் எல்லாம் இப்படி பண்ண மாட்டாமாம்மா. நந்தினி எக்கேடு கெட்டு போனாலும் விட்டுருவான். அப்படியே வெயிலில் தானே நந்துவா, இன்னும் அவனுக்கு கால் சுளுக்கிக்குமான்னு கேட்பான். ஆனால் என் அண்ணன் அப்படி கிடையாது. இந்த கார்பெட்டே இல்லைனாலும் உள்ளங்கையாலேயே நந்தினியை நடக்க வைப்பார், இல்லை தூக்கின்னு வந்திருப்பாரு. அந்த மாதிரி ஆள் என் அண்ணன். கொஞ்சம் கூட என் அண்ணன் அதை அப்பாவும் புரிஞ்சிக்கல, அதோ நீ அதை அவங்க பொண்ணும் புரிஞ்சிக்கல. என்னத்தான் சொல்கிறது, சாமா மீசி முறிக்கிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பெரிய மனுஷன்னு சுத்தனா பத்தாது. எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும் நிதானமா. அர்ச்சனாக்கா, முடிஞ்சா 2 ஸ்டெப் வச்சு அந்த கிரீன் கலர் கார்பெட்ல நிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே நிக்க சொல்லுங்க, வேற கார்பெட் எடுத்துட்டு வரேன். அக்கா அதெல்லாம் வேணாக்கா, நானே வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. எம்மா அக்கா ஓகே தானேக்கா? ஓகேன்னு சொல்லுக்கா. ஓகே சந்தோஷ். ஓகேக்கா. ஓகே